ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட டீசர் வெளியாக இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்தோம், ரிலீஸ் ஆயிடுச்சு. தெலுங்கு படமான பாலையாவோட பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான் இது. சும்மா அங்கே அவரோட எல்லாமே ஹெவி டோஸு. பாலையானாலே அது ஒரு ஹெவி டோஸு, ஒரு ஆக்ஷனு, டைலாக்ஸ்ன்னு இருக்கும். இது நம்ம விஜய்க்கு எப்படி கொஞ்சம் சூட் ஆகும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா இவர் கொஞ்சம் மாசு ஸ்டைல் கலந்தவர். இருந்தாலும் அது வினோத், தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டை இதெல்லாம் பண்ணவர். கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக பண்ணுவார், சமூக கருத்தாக எடுப்பார். விஜய்க்கு இது லாஸ்ட் படம், ஒரு மிக்சிங்காக ஒரு மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. சும்மா சொல்ல விடாது, சும்மா மாசு தெறிக்க தெறிக்க இருக்குது. ஃபஸ்ட்டு சீனே தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வரும். அவனை தொற்றாத சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்ப, சம்பவத்தையே ரெக்கார்ட் பண்ணுறவனை பார்த்துருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே சும்மா அப்படி தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு 2 சைடு அப்படி போர் யானை நிற்கும். அப்படியே அந்த தளபதினு அந்த மியூசிக்கில், அனிருத் மியூசிக்கில் பட்டையை கிளப்பிட்டு உள்ளே வருவார். அது அப்படியே அந்த கொடியே அப்படியே நம்மளுக்கு ஒரு விஷுவல் பண்ணியிருப்பாங்க, டிவிக்கு கொடியை. அது ஒரு சூப்பராக இருக்கும். வில்லன் பாபி டியோல் அனிமல்லே பயங்கரமாக பண்ணியிருப்பார். இதில் தளபதி கூட பயங்கர வில்லனுக்கும் இவருக்கும் எப்படி இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சொல்லுவார், உள்ள நல்லது செய்கிறேன்னு வந்துடாத, ஒழுங்காக உயிரை காப்பாற்றிட்டு போயிடு அப்படின்வாரு. அது சொன்ன உடனே ஒரு ஃபைட் ஒன்று அப்படி வரும். கட்டான உடனே அனிருத் மியூசிக்கில் ராவணம் உண்டான்னு அப்படி சும்மா பிளாஸ்டாக அப்படி பண்ணுவார். இதெல்லாம் வந்து தேட்டரில் இப்போயே விஷுவல் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு ரசிகர்கள் இது கொண்டாடுவாங்கன்றது. இதுமாதிரி டைலாக்ஸு பயங்கரமாக இருக்குது. திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்றது. ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவாருன்னு பார்க்கல, ஐ எம் கம்மிங் அப்படின்னு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறது. ப்ளஸ்ஸு உன்னை உயிர் தேழ முடியாத சிலுவையில் அறையணும் அந்த டைலாக்கு. மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா கொலை பண்ணுறீங்க, கொள்ளடிங்களான்னு எம்ஜிஆர் ஸ்டைலில் சாட்டையை சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் விட்ட போஸ்டர் அது பண்ணுறது ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க டைலாக். வினோத் ஒரு மாதிரி இது பொலிட்டிக்கல் லாஸ்ட் படம்னதும் கொஞ்சம் மெனகட்டு இது அந்த ரீமேக் படத்தையும் இவரோட மாசையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விஜய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜனவரி 9 உலகமே காத்துட்ருக்கு. தளபதியோட லாஸ்ட் படம். ரசிகர்லாம் வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ண காத்திருக்காங்க. ஓகே, பார்ப்போம். இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்